அனைத்து பாடசாலைகளுக்கும் கிழக்கில் இன்று விடுமுறை என்பதான தகவலாக இது அமையப்பெறுகிறது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் இன்று திங்கட்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்த்லால் ரத்னசேகர தெரிவித்திருக்கிறார். நிலவும் மோசமான வானிலை காரணமாகவே இவ்வாறதொரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதான செய்தியை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு அவதானிக்கலாம். எனவே கிழக்கில் ஏற்பட்டிருக்கிற சீரற்ற காலநிலை இதற்கு பிரதான காரணமாக அமைந்திருக்கிறது. இதற்கிடையில் இந்த நாட்களில் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் பரீட்சைகள் நடைபெறுவதால் இன்று நடைபெறவிருந்த பரீட்சைகள் எதிர்வரும் 25ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதான செய்தி தரப்படுகிறது. இதனிடத்தில் பதுளையில் 3 பிரதேசங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதான தகவலும் தினக்குரல் பத்திரிகையில் தரப்படுகிறது. பதுளை மாவட்டத்தினுடைய பசர, ஹாலியல, லுணுகல் ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் EML உதயகுமார் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக பதுளை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் அடைமழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. எனவே பல்வேறு பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் சிறு சிறு செய்திகளாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றன. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையில் யாழ் குருநகரில் மினி சூறாவளி, தேவாலயம் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம் என்பதான செய்தியை புகைப்படத்துடன் கூடியதாக தரப்படுகிறது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 6:45 மணியளவில் மழையுடனான காலநிலையால் வீசிய திடீர் மினி சூறாவளி காரணமாக கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றும் 30க்கும் மேற்பட்ட வீடுகளும் சேதமடைந்திருக்கின்றன. மினி சூறாவளியால் கொலைவிலைக்கு மாத ஆலயத்தின் திருப்பண்ட அறைகள் முற்றாக சேதமடைந்திருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட வீடுகளின் குறைகள் தூக்கி வீசப்பட்ட வீடுகள் அப்பகுதி அளவிலும் இவ்வாறு சேதமடைந்திருக்கின்றன என்பதான தகவலாக பார்க்கிறோம். இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிப்புகள் குறித்து அனைத்து முகாமைத்துவ பிரிவினர் விவரங்களை திரட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திர மூர்த்தி, ரஜீவன் ஆகியோர் நிலைமைகளை நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் மீள குடியேறும் நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் எனவும் தேவையான உதவிகள் பூரணமாக வழங்கப்படும் எனவும் இதன்போது உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடியாக 10,000 ரூபாய் நிதி வழங்கப்படுவதோடு முழுமையான செய்தி விவரங்களை கணக்கிடப்பட்ட பின்னர் முழுமையான நஷ்டஈடு வழங்கப்படும் எனவும் அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள் என்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது. இதே நேரம் மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. கண்டி மகியங்கடை பிரதான வீதியில் கட்பாறைகள் விழும் அபாயம் இருக்கிறது. எனவே போக்குவரத்தில் ஈடுபட இருப்பவர்கள் இது தொடர்பில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். கண்டி மகியங்கடை பிரதான வீதியின் 18வது வளைவு பகுதியில் கட்பாறைகள் விழும் அபாயம் உள்ளதால் போக்குவரத்தினை மேற்கொள்பவர்கள் மிகவும் அவதானமாக செல்லுமாறு கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவத்தை கேட்டுக்கொண்டிருப்பதான தகவலாக இது அமையப்பெறுகிறது. எனவே 18ஆம் தேதி முதல் பெய்து வரும் தொடர் மழையினால் கஹட்டகொல்ல உட்பட பல இடங்களில் பாறைகள் சரிந்து வீழ்ந்து உள்ளமையினால் குறித்த வீதியை பயன்படுத்துவது அபாயகரமானது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தில் கண்டி மாவட்ட உதவி பணிப்பாளர் இந்திக்க ரணவீர தலைமையில் வீதி அதிகார சபையினர் வீதியில் உள்ள ஆபத்தான இடங்களை சீர் செய்த போதிலும் மழை குறையாதால் மண்சரிவு மற்றும் பாறைகள் விழும் அபாயம் மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமைந்திருக்கிறது.